புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த இளைஞர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர் போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார். தேர்புவனை பகுதியில் சிலர் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது அங்கே கஞ்சா விற்பனை செய்து கொண்டிருந்த 4 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். 4 பேரையும் துரத்திச் சென்று மடக்கி பிடித்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையில் ஈடுபட்டனர். அவர்களது விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த அண்டாகுண்டா நவீன்குமார், கையார் சதீஷ், ஷேக் பாப்லு மற்றும் ஆரவ் ஜேம்ஸ் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 1,20,000 ரூபாய் மதிப்பிலான 4.5 கிலோ கஞ்சா, 4 மொபைல் போன் உள்ளிட்டவர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதனையடுத்து இவர்கள் 4 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கஞ்சா விற்பனையை தடுத்திடும் வகையில் செயல்பட்ட திருபுவனை காவல் நிலைய போலீசாரை சட்டம் ஒழுங்கு பிரிவு எஸ்பி நாரா சைதன்யா பாராட்டினார்.